ஹலோ. வெயிட் லாஸ் பண்ணணும், ஆனா அதே சமயம் இந்த ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற உங்க எல்லாருக்கும் ஒரு அன்பான வரவேற்பு. இந்த எக்ஸ்பிளைனர்ல உங்க வெயிட் லாஸ் கோல்ஸை கெடுக்காம பசியை எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். உங்க தோழியா நீங்க விரும்பி சாப்பிட்ற விஷயங்களை எப்படி ஹெல்தியா மாத்தலாம்னு சொல்ல போறேன். வெயிட் லாஸ் ஜேர்னியை ஆரம்பிச்ச உடனே நம்ம மைண்ட்ல வர பயமே, ஐயோ இனிமே ஸ்நாக்ஸ் சாப்பிடவே முடியாதா அப்படிங்கிறது தான். ரிலாக்ஸ், அந்த கவலையே இனி வேண்டாம். டயட்ல இருக்கும்போது ஸ்நாக்ஸை முழுமையா அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஸ்நாக்ஸ் உங்க எதிரி கிடையாது. சரியானதை சூஸ் பண்றதுல தான் மேட்டரே இருக்கு. இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, ஸ்மார்ட் ஸ்நாக்கிங், புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ஆப்ஷன்ஸ், பழங்கள், அந்த கிரன்ச்சியான ஆசைகளை எப்படி சமாளிக்கிறது, எதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும், அப்புறம் இதுக்கான கோல்டன் ரூல்ஸ், அவ்வளவுதான். சரி, முதலாவதா நம்ம பார்க்க போறது ஸ்மார்ட் ஸ்நாக்கிங் ஃபார் வெயிட் லாஸ். ஸ்மார்ட் ஸ்நாக்கிங்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? சிம்பிள். கரெக்டான உணவுகளை தேர்ந்தெடுப்பதன் மூலமா பசியை கண்ட்ரோல் பண்றது. முக்கியமா அடுத்து நாம சாப்பிட போற மெயின் மீல்ல ஓவர் ஈட்டிங் பண்றதை இது தடுக்கும். அது மட்டும் இல்லாம நாள் முழுக்க நமக்கு தேவையான எனர்ஜியும் மெயின்டைன் பண்ணும். அதுதான் இதோட சீக்ரெட். அடுத்து புரோட்டீன் மற்றும் ஃபைபர் ஸ்நாக்ஸ். நம்ம டயட்டோட ரியல் ஹீரோஸே இவங்க தான். வேக வைத்த சுண்டல், பச்சை பயிறு சாலட், முளைக்கட்டிய பயிறு, அளவா கொஞ்சம் வேர்க்கடலை, வறுத்த மக்னா, வேக வைத்த முட்டை, இல்லைனா கிரீக் யோகட், அதாவது கெட்டித் தயிர். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியவை. இதெல்லாம் சாப்பிடும்போது உங்க வயிறு நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும், பசியும் சீக்கிரம் எடுக்காது. நம்பர் 3, பழங்கள் மற்றும் ஆரோக்கியமான பானங்கள். மத்தியான நேரத்துல கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணும்போது ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? அதுக்கு பழங்கள் தான் நேச்சர் நமக்கு கொடுத்திருக்க பெஸ்ட் ரெடிமேட் ஸ்நாக்ஸ். ஆப்பிள், கொய்யா, ஆரஞ்சு, தர்பூசணி, பப்பாளி, இது எல்லாமே ரொம்பவே ஹெல்த்தி. வாட்டர் கண்டென்ட்டும் கிடைக்கும், நேச்சுரல் ஸ்வீட்னஸும் கிடைக்கும். எந்த ஒரு கில்ட்டோ இல்லாம இதை நீங்க ரசிச்சு சாப்பிடலாம். ஆனா இந்த வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஒரு குட்டி வார்னிங். வாழைப்பழம் ரொம்ப நல்லதுதான், ஆனா போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பிட்டா ஒரே ஒரு சின்ன வாழைப்பழம் மட்டும்தான் சாப்பிடணும். அதிகமா போனா கேலரிஸ் எகிரிடும். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ ஈவினிங் கிரேவிங்ஸ் வந்தா என்ன பண்றது? இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம்தான். கரெக்டா அந்த 4 மணி 5 மணி போல ஏதாவது குடிக்கணும் சாப்பிடணும்னு தோணுமே, அதை எப்படி ஹெல்த்தியா ஹேண்டில் பண்றது? அந்த ஈவினிங் டைம் பசிய லோ கேலரி ட்ரிங்க்ஸை வச்சு ஈஸியா சமாளிக்கலாம். கிரீன் டீ, ஹெர்பல் டீ, சக்கரை இல்லாத பிளாக் காஃபி, அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் சில்லுன்னு மோர். இது உங்க கிரேவிங்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், உங்க வெயிட் லாஸ் ப்ராக்ரஸையும் டிஸ்டர்ப் பண்ணாது. அடுத்த செக்ஷன், கிரன்ச்சி ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? சில நேரங்கள்ல நம்ம வாய்க்கு ஏதாவது முறுமுறுன்னு கிரன்ச்சியா சாப்பிடணும்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீல் வரும். தப்பே இல்ல, கண்டிப்பா சாப்பிடலாம். ஆனா அந்த கிரன்ச்சை எண்ணெயில பொரிச்ச உணவுகள்லேருந்து தான் வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. இதுக்கான ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்ன தெரியுமா? வெள்ளரிக்காய், கேரட் ஸ்டிக்ஸ், வறுத்த வேர்க்கடலை, மில்லட் காக்ரா, அப்புறம் ஏர் பாப்ட் பாப்கார்ன். இதெல்லாம் ரொம்ப லோ கலோரி, ஆனா அந்த முறுமுறு ஆசைய சூப்பராவே தீர்க்கும். டிவி பார்த்துட்டே குறிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். இப்போ ஒரு முக்கியமான பகுதி, ஸ்நாக்ஸ் யூ மஸ்ட் அவாய்ட், கண்டிப்பா தவிர்க்க வேண்டியவை. இது ஒரு டேஞ்சர் ஜோன். சிப்ஸு, பேக்கரி பிஸ்கெட்ஸு, பஃப்ஸு, டீப் ஃப்ரை பண்ண ஸ்நாக்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், சுகர் ஆட் பண்ண ஜூஸ், இதெல்லாம் உங்க வெயிட் லாஸ் கோல்ஸை ஸ்பாயில் பண்ணிடும். இதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா நம்ம இப்ப பார்த்த பாப்கார்ன், பீனட்ஸ், வெஜி ஸ்டிக்ஸ், அப்புறம் அன்ஸ்வீட்டன் டீக்கு ஸ்வாப் பண்ணுங்க. அந்த டிஃபரன்ஸை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஃபைனலி, கோல்டன் ரூல்ஸ்: குவான்டிட்டி அண்ட் டைமிங். குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸ்நாக்ஸ் எவ்வளோதான் ஹெல்தியா இருந்தாலும் அதை அதிகமா சாப்பிட்டா கண்டிப்பா வெயிட் கெயின் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பெரிய பவுல் நிறைய வறுத்த வேர்க்கடலை சாப்பிட்டா வெயிட் லாஸ் அங்கே ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஹெல்தி தானன்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணாலும் சாப்பிடக்கூடாது. மாடரேஷன் இஸ் மஸ்ட். இந்த ஒரு கோல்டன் ரூலை எப்பவும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சிறிய அளவு பிளஸ் சரியான நேரம். இதுதான் பெஸ்ட். இதுதான் நமக்கான அல்டிமேட் மந்த்ரா. கரெக்டான போர்ஷன்ல கரெக்டான டைம்ல சாப்பிட்டா வெயிட் லாஸ் ரொம்ப ஸ்மூத்தா நடக்கும். சரி, அந்த சரியான டைம்லைன் என்ன? ஃபர்ஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவுல. செகண்ட், ஈவினிங் ஒரு 4-6 மணிக்குள்ள. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், லேட் நைட் ஸ்நாக்ஸ். இதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. நைட்ல நம்ம மெட்டபாலிசம் ஸ்லோவா இருக்கும், அதனால லேட் நைட் சாப்பிடறத எக்காரணத்தை கொண்டும் வச்சுக்காதீங்க. நாம இந்த எக்ஸ்பிளைனரோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் வரும்போது எந்த ஹெல்த்தி ஸ்நாக்கை வச்சு அதை நீங்க பீட் பண்ண போறீங்க? பிஸ்கெட்டுக்கு பதிலா பாப்கார்னா, இல்ல கோல்ட் ட்ரிங்க்கு பதிலா மோர் குடிக்க போறீங்களா? நீங்க பண்ண போற அந்த குட்டி மாற்றம் தான் உங்க பெரிய ரிசல்ட்டுக்கு காரணம். ட்ரை பண்ணி பாருங்க.